அகைன் சொல்லிக்கிறேன், இந்த வாட்டி ஜூலி பேசினாங்களா, ஜூலி அவங்களுக்கு தளபதியை பத்தி பேச என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. தளபதியை பத்தி பேசுறதுக்கான ஒரு விதமான தகுதியுமே அவங்களுக்கு கிடையாது. எப்படி அவங்க எப்படிலாம் பேசுறாங்க. அப்புறம் பயப்பு இல்ல அதனால 2வது வீடியோ போட்டாங்க போது ஏன் பயந்தனாலதானே 2வது வீடியோ போடுறோம். அதுலயே தளபதியை பத்தி பேசுறாங்க. பேசிட்டு ஜீனஸா இருக்காங்க. நாங்க தொண்டர்கள் எல்லாருமே இன்னும் நடிகர்களா இன்னும் ரசிகர்களா தான் இருக்கோமா, தொண்டர்களா இன்னும் ஆகலையா. அதனால அவங்க இன்னும் அரசியல் வாய்ப்படல, அதனால அவங்க எல்லாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க. நீ பயப்படுறதுனாலதானே நீ 2வது வீடியோ போடுற, 3வது வீடியோ போடுற. உனக்கு என்ன தகுதி இருக்கு தளபதியை பத்தி பேச? உனக்கு நீ ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னா நீ எவ்வளவோ வழி இருக்கு, இதுக்கு மேல எவ்வளவு வழி இருக்கு. போய் டிஎம்கேக்கு கொத்தடிமையா இன்னொரு டைம் நீ போய் அவங்க கட்சியில நீ சேர்ந்தா கூட நீ ட்ரெண்டிங் ஆயிடலாம். எதுக்கு தளபதியை பத்தி அவதூறா பேசி நீ ட்ரெண்டிங் ஆகணும்? உனக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. நீ ட்ரெண்டிங் ஆனு நினைச்சா எப்படியாவது டிஎம்கே கால்ல போய் விழுவு, எதனா பண்ணியா ட்ரெண்டிங் ஆயிடு. ஆனா இன்னொரு டைம் தளபதியை பத்தி பேசினா தளபதி தொண்டர்கள் எல்லாரும் உன்னை அடிச்சு உன்னை இதுக்கு மேல கிளிகிளின்னு கமலிய கிழிப்பாங்க. எல்லாத்தையும் எப்படி நான் சொல்றேன், தளபதியை பத்தி இனிமே நீ பேசுன அவ்வளவுதான். இதுக்கு இப்பயும் கமலிய கழுவி ஊத்துறாங்க. இதுக்கப்புறமும் பாத்துக்க ஜூலி, உனக்கு தளபதியை பத்தி பேசுறதுக்கான எந்த விதமான தகுதியுமே உனக்கு கிடையாது.